இப்போது கல்யாணத்துக்கு வர்றவங்க கிட்ட மொய் பணங்கிற பேரில் காசு வாங்குறாங்க. இந்த கல்யாணம் வீடு நடத்து இது அசிங்கமாக தெரியலையா? நீ ஒரு கல்யாணம் நடத்துகிற, உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லோரும் வர்றவங்க கிட்ட நீ காசு வாங்குற. 200 300 500 பேரில் மொய் பணங்கிற பேரில் 200 300 500 சொல்லிட்டு காசு வாங்குறியே, இது ஒரு அசிங்கமாக தெரியலையா? என்ன ஒரு கலாச்சாரம் இது? மோசமான கேவலமான கலாச்சாரமாக இருக்குது. அதனால் இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இவங்க ரொம்ப ஆடம்பரமாக பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்துகிறாங்க. அதனால் நிறைய செலவாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி இந்த மாதிரி மொய் பணத்தை கொடுக்குறாங்க. மொய் பணங்கிற பேரில் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரவங்கலாம் பணம் கொடுக்குறாங்க. அதை இவங்க வாங்கிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அதாவது விருந்தினர்கள்ட்ட காசு வாங்குற மாதிரி. வீட்டுக்கு வர விருந்தினர்கள்ட்ட முன்னாடி பசங்கள்லாம் சின்ன வயசில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, யாராவது சொந்தக்காரங்க வராங்க, ஒரு 50 பைசா கொடுங்க, நாவல்லாம் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் தான் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம். ஆடம்பரமாக திருமணம் நடத்துவதற்கு இவர்கள் நிதி உதவி செய்கிற மாதிரி மொய் பணங்கிறது ஆடம்பரமாக திருமணம் நடத்துவதற்கு செய்கிற ஒரு நிதி உதவியாக இருக்கிறது. மேலும் ஆடம்பரமாக திருமணம் நடத்துறதுக்கு இந்த மொய் பணம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி வத்த குழம்பு சாம்பார் ரைஸ் இந்த மாதிரி ஒரு மலிவான உணவுகளை விருந்து வைக்கிறாங்க. மலிவான உணவுகளை விருந்தாக வைக்கிறார்கள், அப்படி தானே? அப்போ மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை மக்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா இந்த விருந்துங்கிற ஒரு கலாச்சாரமே வந்திருக்காது. அதாவது காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை கூட்டு, பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி கிழங்கு இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. பால் மோர் தயிர் இந்த மாதிரி தான் உணவு மக்கள் சாப்பிடுவாங்கன்னா, இந்த விருந்து வைக்கிற மண்டபத்தில் விருந்து வைக்கிற கலாச்சாரமே இருந்திருக்காது. ஒரு கல்யாண விருந்து அப்படின்னு ஏன் போகிறாங்க? அங்கே இந்த மாதிரி மலிவான உணவுகளை பரிமாறுறாங்க. அப்போது அது மேலே உள்ள ஆசை தான் இந்த மாதிரி கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துறதுக்கு ஒரு காரணம். அது மாதிரி மொய் பணம் வாங்குறதுக்கும் அதான் காரணம். இந்த மாதிரி விருந்து வைக்கிறனால தான் அப்புறம் வந்தவங்க வெறுமனே விருந்துக்காக ஆசைப்பட்டு சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த அவப்பெயர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் சாப்பிட்ட காசுக்கு மொய் பணங்கிற பேரில் உங்களுக்கு நான் கொடுத்துட்டோம். அதனால் நீங்கள் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வயிற்றுச்சல் நாங்கள் ஏன் கொட்டிக்கணும்? அதனால் இப்போ நாங்கள் சாப்பிட்டதுக்கு மேற்கொண்டு 100 ரூபா உங்களுக்கு நான் வச்சு மொய் பணங்கிற பேரில் கொடுத்துருக்கோம், வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. தனது வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்ககிட்ட போய் காசு வாங்குறது அந்த மொய் பண கலாச்சாரம் அவ்வளோ நாகரிகமானதாக தெரியல. அது கண்டிப்பாக ஒரு கேவலமான ஒரு நடைமுறை தான். அதை பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிட்டாலே அது பெரிய நாகரிகமாக மாறிடும். அதுக்கு மேக்கப் போடுறாங்க. அதாவது ஒரு மோசமான கலாச்சாரத்துக்கு, ஒரு கேவலமான கலாச்சாரத்துக்கு, உன் வீட்டு கல்யாணத்துக்கு, அதாவது உன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்காக நீ விருந்தினர்களை கூப்பிடுற, நண்பர்களை கூப்பிடுற, வர்றவங்ககிட்ட நீ காசு வாங்கினா எப்படி? கவரில் போட்டு கொடுத்தா அது தப்பு இல்லையா? வெறும் சும்மா கவரில் இல்லாமல் எல்லோரும் கையில் 100 200 300 500 அப்படின்னு கையில் கொடுத்தா அப்போ அது நீ வாங்குறது நல்லா இருக்குமா? கவரில் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு மோசமான விஷயத்த கவருக்குள்ளே போட்டு மறைச்சி கொடுக்குறாங்க. அதுதான் கவரில் போட்டு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கு ஒப்பனை செய்கிறார்கள். ஒரு மோசமான விஷயத்துக்கு ஒப்பனை செய்கிறார்கள். மேக்கப் போடுறாங்க. மேக்கப் போட்டு அப்படி கவரில் போட்டு வெறுமனே கொடுத்தா அசிங்கமாக இருக்கும், ஒரு கவரில் போட்டு கொடுக்குறது. அப்புறம் அது ஒரு நாகரிகமான நடைமுறையாக மாற்றுவது. அது மாதிரி பிரம்மாண்டமான கல்யாணம், ஒரு கேவலமான விஷயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஒப்பனை செய்து அதை செய்கிறாங்க. ஒப்பனை செய்து அதை அழகுபடுத்தி அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். சும்மா ஒரு 10-20 பேரை வர வச்சுட்டு ஏதோ அன்பளிப்புங்கிற பேரில் ஏதாவது ஒரு புத்தகமோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம், தப்பு இல்லை. அன்பளிப்பு பொக்கே கொடுக்குறது அந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம். ஆனால் பணமாக கொடுக்குறது ஒரு மோசமான அணுகுமுறை. அந்த மாதிரி ஒரு 20 ஒரு கல்யாணம்னா ஒரு 20 பேர், ஒரு ஃபங்க்ஷன்னா 20-30 பேர் வரணும். அவங்க அன்பளிப்புங்கிற பேரில் ஏதாவது கொடுத்தா ஓகே, அது கூட ஒன்றும் இப்போ தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். அதனால் பணமாக கொடுக்குறது நல்ல விஷயம் கிடையாது, ஒரு நாகரிகமான விஷயமாக தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு மொய் பணம் வசூல் வைக்கிறது எல்லாம் பெண்களுடைய சிந்தனையாக தான் இருக்கும். அவங்க தான் இந்த மாதிரி ஏதாவது காசு விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க. பெண்களில் ஒரு சிலர், அதாவது பெரும்பகுதியினர் அப்படி தான் நடந்துப்பாங்க. வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்களே, வீட்டிலே இருக்காங்களே. ஆண்களின் உழைப்பை சுரண்டி பிழைக்கிறதுல பெண்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது பெண்களுடைய சிந்தனையிலேருந்து உதித்த ஒரு விஷயமாக தான் இருக்கணும்.
அவங்க தான் தாய் மாமன் சீர், அந்த சீர், முறை செய்யணும், இந்த மாதிரி நிறைய சொல்லி எப்படியெல்லாம் வந்து காசை வந்து வசூலிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நடைமுறையில் பெண்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. ஆண்களை காட்டிலும் ஆண்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஆண்களுக்கு இது போன்ற விஷயங்களில் ஐடியா கொடுக்குறவர்களாக பெண்கள் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான்.